நம்ம என்ன நல்லது செய்ய முடியும்? மத்தங்களுக்கு, ஒரு உயிர், ஒரு செடி எல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும்? இல்லாட்டி நம்மளே பாதுகாக்கிறோமா? அவன் தான் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா அது போகாம இருக்கு. அந்த மாதிரி எத்தனை பேர் வாழ்ந்துருக்காங்க இல்ல சார்? இருக்காரு, ரொம்ப இருக்காங்க சார். நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கும், பொது தெரியாது இல்ல மேடம்? இருக்காரு இருக்காங்க மேடம், ரொம்ப பேர் இருக்காங்க. இதை நம்ம மாத்தணும். நம்மளால இன்னொருக்கு நல்லா இருக்க முடியுமா? அது நம்ம என்ன செய்ய முடியும்? இப்ப ஒருத்தவங்க தலை வலிக்குது, மயக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க அல்ல உங்க சொந்த குடும்பத்திலேயே வலிக்கிறாங்க, உங்களால என்ன செய்ய முடியும்? யாரு தலை வலிக்குது? யாராவது மயக்கிட்டு இருக்காங்க இருக்கா? உங்களுக்கு பஸ்ல தலை வலிக்கா? ஏன் பஸ்ல வந்து ஏன் நடந்து வர வேண்டிய தானே? இது என்ன சார் பஸ்ல தலை வலிக்குது? பஸ்ல வந்தனால தலை வலிக்குதான். இப்ப எவ்வளவு தலை வலிக்கிறது? நைட்லயே தலை வலிக்குது. சரி, எங்கிட்ட வலிக்குது உங்களுக்கு? வாங்க சார், 4 வாட்டி கிளாஸ் வந்தீங்க, நீங்க என்ன பண்ணீங்க? 5வது கிளாஸ் இருக்கு, என்ன பண்ணீங்க சொல்ல போடலாங்க? என்ன செய்யணும்? இது சிம்பிள் டெக்னிக். இது அப்படிங்கிறாங்க பேலன்ஸ் நல்லா செய்யறாங்க. சிம்பிள் டெக்னிக் எல்லாரும் செய்யலாம். 1 2 3 மேடம் நாங்க வைங்க, மூச்சு விடுங்க, மூச்சு விடுங்க, அதே செய்யுங்க. 2 செய்யுங்க. பஸ்ல வந்த கிளம்பு, பஸ் தூக்கும்போது பஸ் இப்படிலாம் போகும், பிரேக் பண்ணோம், ரைட்டா? இது வந்து சில பேருக்கு ஒத்து வராது, வண்ட மூவ் பண்ணோம், அந்த மாதிரி சில பேலன்ஸ் இருக்காது. மேடம் எப்படி இருக்கு பேக்? நல்லா மூச்சு விடுங்க. இது சிம்பிள் டெக்னிக். இது அப்படிங்கிறதா அந்த லெஃப்ட் ரைட் சைடு பாடி வந்து நம்ம பேலன்ஸ் பண்றோம். இது போட்டா அப்ப நம்ம வேற என்ன பண்ணுவோம்? என்ன ஓகே மேடம், நம்பர் கொடுங்க. முதல்ல 10 எவ்வளவு குறைஞ்சிருக்கு? 5 குறைஞ்சிருக்கு. 10ல இருந்து 5 இருக்கு. நல்லா மூச்சு விடுங்க, நல்லா மூச்சு விடுச்சு விடுங்க மேடம். ஏன் கண்ணை போடுறீங்க? அந்த மூச்சு ஏன் கண்ணை போடுறீங்க? எல்லாம் தியானம் பண்ணி கண்ணை மூடி 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 அது ஐயோ போயிட்டு இருக்கோம்ப்பா. மூச்சோட கண்ணை தோறது நல்லா மூச்சிருக்கேன். அவ்வளவுதான். எப்படி மேடம்? யாரு கூட போகலையா? சொந்த போட்டே தானே. இது செய்யறதுக்கு அவ்வளவு கஷ்டமா உனக்கு. அப்புறம் நான் வாடி வந்து பேசிட்டு நான் வந்து கோயம்புத்தூர் கிளாஸ் கொடுத்தது பேசிட்டு சார் இந்த மாதிரி பண்ண ஏன் கிளாஸ் வந்திருக்காரு. இதே மாதிரி என்ன பண்ணா புத்தகம் செய்யலாம். சரிங்களா? இவருக்கு இருக்காரு சொந்தக்காரங்க வந்து சென்னையில இருப்பாங்க, கன்னியாகுமரியில இருப்பாங்க, அந்த சிங்கப்பூர்ல வேலை செஞ்சிருப்பாங்க. அங்க ஒரு வழி இவரை இதே மாதிரி அங்க செய்யலாம். அதே மாதிரி வழி போவோம். இன்னைக்கு கிளாஸ் வந்து பேசிக் கிளாஸ். ஆனா நாங்க வந்து ரொம்ப சுருக்க பாக்குறோம். ஏற்கனவே ரொம்ப பேர் வந்தவங்க. சரிங்களா? நேரம் போயிட்டு இன்னைக்கு தான் வந்து பிராக்டிக்கல் ஒர்க் ஷாப் ரொம்ப செய்ய போறோம். நீங்க போய் நேரம் பிராக்டிக்கல் தான் பிராக்டிக்கல் பண்ணிக்கலாம், கத்துக்க போறீங்க. சரியா? சோ ஏற்கனவே வராதவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து இங்க வெப்சைட்ல இருக்கு, அதை ரொம்ப நீங்களே படிச்சுக்கலாம். தமிழ் இருக்கு, இங்கிலீஷ் இருக்கு, எல்லாம் இருக்கு. போய் படிச்சுங்க, வெப்சைட் படிச்சுங்க. இதெல்லாம் வந்து பேசிக்கோம். நம்ம என்ன பண்றோம்? இந்த வான் இதை வச்சுதான் நம்ம இது பண்ண போறோம். எப்படி கொஞ்ச நேரத்து பொண்ணுக்கு ஒரு வீட்டுக்காரரு ஒரு வாய்ப்பை ஹீல் பண்றாங்களோ அதே மாதிரி நீங்களும் பண்ணலாம். இந்த வான் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள்.
சில பொம்பளைங்களுக்கு மாத வலி வருது. மாத வலி வராத பொம்பளை இருக்குங்களா? மாத வலி வராத பொம்பளைக்கு இருக்காங்களா சார்? இருக்காங்களா மேடம்? இல்ல. அதெல்லாம் ஆம்பளைங்க. மாத வலி வராதெல்லாம் ஆம்பளைங்க தான் வலி தருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி எல்லாத வலி இருக்கும். இந்த கோலை வச்சுட்டு 3 நிமிஷத்துல அந்த வலியை போக்கிடலாம். இந்த கோலை வச்சு 3 minutes pain will become zero. எல்லா ஆம்பளைங்களுக்குங்க உங்க அம்மா இருக்கும், தங்கச்சி இருப்பாங்க, அக்காங்க இருப்பாங்க, உங்களை பிள்ளைங்களும் வருவாங்க. நிச்சயமா உங்களுக்கு மனைவி வருவாங்க. எல்லாருக்கும் மாத வலி இருக்கும். நீங்க கத்துக்கிறாங்க, நீங்க போயிட்டு அவங்கள வலியை வந்து ரொம்ப சுலபமா 3 நிமிஷத்துல வெளியாக்கிடணும். வெரி ஈஸி. ஆனா பக்கத்துல வீட்டுக்கு பொம்பளை போவாதீங்க மேடம். யாரு மேடம்? பக்கத்து பொம்பளை போவாதீங்க மேடம். அவங்க கணவரை கத்து சொல்லு, நீ செய்யான்னு சொல்லுங்க. கவனிதம் மேடம் முடியாது. அதை ஓகே சொன்னாங்க அவங்க. இந்த மாதிரி எஸ் மேடம், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? இல்லையா? ஓகே. நான் என்ன சாப்பிடுறீங்க? காலைல உப்பு, அப்புறம் என்ன குடிச்சீங்க? தண்ணி காஃபி. காஃபி குடிக்க கூடாது, அது தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. காஃபி வந்து ஏதாச்சும் முருகா காஃபி குடிக்குமா? ஏன் குடிக்காது மேடம்? தெரியாது. காஃபி தெரியாதா மேடம்? காஃபி வந்து காட்டுல முளையுது மேடம். தெரியும் மேடம். அது கசப்பு தெரியும். அதுக்கு தெரியுமா உங்களுக்கு? காட்டுல தான் கோபி மரம் இருக்கு. மனிதன் கொண்டு வந்து நட்டு வந்து பாம்பு வச்சு கோபி இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். உங்களுக்கு காட்டுல வந்து கோபி தின்னாது. ஏன்? அது கசப்பு, கசாயம். நீங்க வந்து சீனி போட்டு பாலை போட்டு குடிக்கிறீங்க. பால் கூட சீனி கூட குடிக்க கோபிய மேடம். ஏன் முடியாது? அதுதான். போய் உட்காருங்க. இவங்களை பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஆனா உங்களை மலம் இருக்கு சார். அந்த தலைவலி, இந்த வயிற்று இப்படி பண்ணிடலாம். இவங்க வந்து வேற மாதிரி செய்யணும். அவங்க வந்து 1 2 3 4 5 6 7 செய்வது. எத்தனை செய்வது சார்? 7 செய்வது. புதுசா வரவங்க உங்களுக்கு அவர் செய்வதை சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து கேட்பீங்க, மலையாளம் தெரியுமா? செய்வதை தெரியுமா உங்களுக்கு? மலையாளம் தெரியும். செய்வது என்ன புது புரியாது. அவங்களுக்கு அவர் செய்வது அது போனாதான் காவியம் நல்லா. அதனால நான் அவங்களுக்கு உட்கார சொல்றேன். வீட்டுக்கு போக சொல்ல சார். அது முடிச்ச பிறகுதான் நம்ம அவங்க ஹெல்ப் பண்ண முடியும். அதை வந்து நீங்க கண்டுபிடிக்கலாம். எனக்கு செய்வதா, யாரு செய்வது செய்யறா, எப்படி என்ன காரணம், எப்படி வந்துட்டு நீங்களே கண்டுபிடிக்கலாம். அதான் எங்க டெக்னிக். அண்டர்ஸ்டாண்ட்? புரிதல் சொல்றது நல்லா புரியுதா? ரைட். இது போன பிறகுதான் எல்லா வியாதியும் போனோம் சார். நான் எத்தனை பேர் சார்? இல்ல சார். நேற்று கிளாஸ் பார்த்தீங்களா? பாத்தீங்களா? என்ன சொன்ன எல்லாத்துக்கும்? எத்தனை பேர் இருந்தாங்க கிளாஸ்ல? எல்லாரும் படிக்கச்சா? செய்வெல்லாம் போச்சா சார்? எல்லாம் போச்சு. இடுப்பு வலி, தலை வலி எல்லாம் போச்சு சார். யார் போகனா அவங்களே சொந்தமா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதை பாச்சு இந்த கோலர் பாச்சு இது போனோம். அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். செய்வன என்ன, எப்படி வருது, அது எப்படி நம்ம தவிர்க்கலாம், அது என்ன காரணம் பண்ணணும், நம்ம தான் அது காரணமா. ஓகே, என் பேரு சிவா பி. சரியா? இந்த கிளாஸ் ஆர்கனைஸ் பண்ணி எங்க அவன் ஹாலை பார்த்து எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. அவங்க கைது முக்கியமான கேள்வி. இவரை வந்து எங்க வீட்டுல வந்து 5 நாள் முன்னுதான் செஞ்சாரா மறைந்தா சார். அது முன்னு ஒரு கிளாஸ் வந்ததில்ல. இதான் முதல் கிளாஸ் அவங்களுக்கு. உங்களுக்கு மேடம் 2 பேரும் முதல் கிளாஸ். சரியா? அந்த 15 நாள் அவங்களுக்குள்ள மாற்றத்தை பார்த்துதான் கிளாஸ் வந்து சொன்னாங்க. என்ன பண்ண சொல்லும் எல்லாம். ஹலோ, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இப்போ இங்க நீங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமே தெரிஞ்சவங்க தான். நமக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம எது எங்க ஓட்டாலும் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கணும். சரிங்களா?
ஆனா என்ன நமக்கு கிடைச்சாலும் நமக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகாதுங்க. ஏதோ ஒரு குறை நமக்கு இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த நேச்சுரோபதி போறோம், அலோபதிக்கு போறோம், ஹோமியோபதிக்கு போறோம், சித்தாக்கு போறோம், இனி வேற சொன்னா அதையும் நம்ம கேட்கிறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவுல கேள்விங்களா எகோவா இருக்குங்களா? அதுக்கு நடுவுல இப்ப ஸ்பிரிச்சுவலாவும் நம்ம எல்லாம் போய் கத்துட்டு இருக்கோம். இப்ப பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, சார் நம்ம மெடிடேஷன் பண்றோம் சார். மெடிடேஷன் பண்ணிட்டு நம்மளுடைய நல்ல வழியில வாழ்றதுக்கு எல்லாத்தையும் நம்ம தற்சோதனை பண்ணிக்கிறோம், நல்லா சரி பண்ணிக்கிறோம். இருந்தா நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை நம்மளால சரிப்படுத்திக்கிட்டே இல்லை. மற்றவங்க பிரச்சனையை சரி பண்ணி வைக்கிறீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தியானம் பண்ணணும், மற்ற பயிற்சிகள்லாம் செய்யணும்னா கண்டிப்பா நமக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு கோயில் எல்லாருமே வந்து நமக்கு டைமா கிடைக்கவில்லை. இப்ப நம்ம என்னதான் வரைக்கும் நம்ம போயிட்டு இருந்தாலும் மத்தவங்க நம்ம என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு நெகட்டிவ்ஸ் வந்துட்டே தான் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு சூழ்நிலையில வந்து இப்போ ஒரு மனுஷனுக்கு சார் என்ன சொல்றாருன்னா, வியாதி அப்படிங்கிறது என்ன பாத்தீங்கன்னா, மொத்தமா நம்ம மத்தவங்க நம்ம வரக்கூடிய நெகட்டிவ்ஸ் தான் நமக்கு வியாதிங்க. அது எந்தெந்த சக்கரஸ்ல வீக்கா இருக்கோ அங்க போய் நாங்க எழுதிருக்காரு. இப்ப நம்ம இதுக்கு ஒரு தலைவலி வச்சோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க போயிட்டு இன்னைக்கு டாக்டரோட இந்த டாக்டர் போனோம்னா ஒரு கியூர் ஆகுது. அதுக்கு மேல அதுக்கப்புறம் சீனிக்கு போடுறோம், அதை மருந்து வச்சா மாத்திரை வச்சா அதை எடுக்கிறோம், எதுக்கும் சரியாகுது. ஆனா சார் சொல்ற கான்செப்ட் என்னன்னா, யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிற ஒரு நெகட்டிவ்ஸ் அது வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணாம உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகாது. ஆனா இந்த முறைய சார் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் பல பேருக்கு சந்திச்சிருக்கிறேன், பல பேரை பார்த்துக்கிறேன். ரொம்ப சிம்பிள் லாஜிக், செகண்ட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எப்படி சரி பண்றது சார். இன்னைக்கு நம்ம பாதிச்சிருக்க மொத்த பேருக்கும் டிசீஸ் ஓரிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வியாதி கிடையாது சார். கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்க சொல்றேன், மற்றவங்களுடைய நெகட்டிவ்ஸ் மட்டும்தான் நமக்கு டிசீஸ் ஆகும். ரொம்ப சூப்பர். அந்த நெகட்டிவ்ஸை நம்ம எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறாங்க, கிளியர் பண்றது அப்படிங்கிற சாதனை கொடுக்குறாரு. இப்ப நான் வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர்ல கிட்டத்தட்ட 35 வருஷமா நான் அந்த மனசுல இருந்து எல்லா முறையும் ஃபாலோ பண்ணி ஏதோ ஒரு நல்ல மக்கள் வாழ்ந்துருக்கிறோம். இப்போ என்ன நம்ம பண்ணாலும் நமக்கு தெரியாம பல தவறுகள் நம்ம செய்யணும். அந்த தவறுகளுக்கு நம்மளால வெளியே வர முடியல. நான் கரெக்ட்னு சொல்றது மத்தவங்களுக்கு தப்பா தெரியும். அப்ப இந்த சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் சொல்றது தேர்ந்த விஷயம் தான். நீ இவ்வளவு பெரிய பிலாசபி படிக்க வேணாம், அத்தனை பேர் எதுவுமே வேண்டாம். ரெண்டே விஷயம், ஒண்ணு மன்னிக்கு, இன்னொன்னு நன்றி சார். நீ என்னவோ தப்பு சார் நீங்க மன்னிச்சிருக்க சார், நீங்க அதே மாதிரி சார் நீங்க மன்னிச்சிருக்க சார். ஆனா மன்னிக்கிற தன்மை நம்ம மனசு தொடர்ந்து பாருங்க, அது அவ்வளவு சீக்கிரமான ஒன்ஸ் நம்ம பழகின பண்ணா அதுல இருந்து நம்ம வெளியே வரவே முடியாது. அவ்வளவு நல்ல ஒரு இனிமையான ஒரு கிளாஸ் சொல்லித்தரது. அந்த மன்னிக்கிற தன்மை மூலமாகவும் ஹீலிங் பண்றது மூலமாகவும் நம்ம இருக்கிற நெகட்டிவ்ஸை கண்டிப்பா நம்ம வெளியே தெரிவிக்கல சார். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வீட்டுக்காரே எடுத்துறாங்க சார். அவங்க போயிட்டே இருப்பாங்க சார். அப்ப கிளாஸ் ஆகல மேடம், சரிங்களா? அந்த மாதிரி மேடம் இவங்க வந்து மாற்ற பார்த்தாங்க. இவங்க கிளாஸ் வந்ததில்ல, நாங்க தான் 2 பேரும் சேர்ந்து நாங்க தான் கிளாஸ் நடத்தணும் இன்னைக்கு செய்யறாங்க அவங்க, புரியுதுங்களா? சோ நாங்க ரொம்ப நன்றி சொன்னோம் உங்களுக்கு, பாத்துக்கலாம். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து அவர் விஷன். இந்த விஷன் என்னன்னா, எல்லா குடும்பமும் எல்லா வகையிலும் நல்லபடியா ஆரோக்கியமே நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லா குடும்பமும், every family. If every family is happy, the whole country is happy. உண்மையா இல்ல சார்? Every family happy, country happy now. Next, if every woman is happy, every family is happy. Yes or no? Yes or no? If every woman is happy, every family is happy. If every family is happy, every country will be happy. Right or no, sir? அவங்க தான் சார் உட்காந்து கஷ்டப்பட்டிருக்காங்க சார். மாத வலி, வேலை தலைவலி, புருஷனோட வலி எல்லாத்துக்கும் உட்காந்துருக்காங்க சார். வச்சுக்கிட்டு ஏண்டா பொம்பளை பிறந்தோம், ஏண்டா நம்மளுக்கு இந்த வாழ்க்கை எல்லாம் உட்காந்து இது போன பிறகுதான் சார் எல்லாமே சரி வரும். Please remember, I'm very surprised there are a lot of men in the class. ரொம்ப ஆம்பளை கிளாஸ் தான் சார். நார்மலி பொம்பளை தான் இப்ப கிளாஸ் தான் சார். என்ன பொம்பளை பார்த்தா பொம்பளை கூப்பிடல எல்லாம் ஆம்பளை வந்தாங்க. முக்கியமா அவங்க தான் சார் வரணும். அவங்க ரொம்ப சுமையை தூக்கிட்டு இருக்காங்க சார். Yes or no? They are the one carrying all the burden of family problem எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க சார், everybody is a woman. உண்மையானே சார், எல்லாரும் தாய் இருந்தாங்க. ரைட்? உங்க தாய் எவ்வளவு சுமையை தூக்கிட்டு இருக்காங்க சார். நீங்களே பார்த்து இல்லையா? Come on man, பாக்கல சார். விட்டு அப்பா போட்டு திருப்பி இருப்பாரு, பொம்பளை அவங்க அழுத்துட்டு இருப்பாங்க. அப்பா இப்ப கொண்டத பிரச்சனை தூக்கிட்டு இருப்பாங்க அவங்க லேடிஸ்லாம். அவங்க வரணும் சார். அவங்க சந்தோஷமா
பண்ணுங்க, பொறுமை சந்தோஷமா இருக்கும். ஓகே ஓகே. we believe all people எல்லாமே இறைவனால் படைச்ச குழந்தைகள், அதனால நம்ம எல்லாமே ஹீல் பண்ண முடியும். That's all. Next, pain free. எல்லாரும் வலி இல்லாம இருக்கணும் சார். என்ன மாதிரி வலி? Physical pain. Next, emotional pain. Next, mental pain. இதுக்கெல்லாம் வேற பேர் இருக்கு. Stress, I am stressed, I have anxiety, I have depression. இந்த மாதிரி பல பேர் சார். இதெல்லாம் வந்து emotional pain, மனவியாதி. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு என்டி வந்து நம்ம பண்ணிருக்கு. நம்ம வந்து mental pain, தூங்க முடியல, எங்கேயோ போக முடியல, என்ன பண்ண முடியல, இதான் மென்டல் பீஸ். இதெல்லாம் என்ன காரணம்? இதுக்கெல்லாம் மருந்து இல்லாத ஒரு வியாதி சார். வலிக்கு மருந்து சாப்பிடலாம், ஆனா வேற மாதிரி இருக்கு. பாத்தீங்களா, எல்லா குடும்பமும் உலக பூரா சந்தோஷமா நாங்க எதிர்பார்க்க. அதனால இன்னைக்கு நாங்க வந்து இங்க வந்திருக்கோம் கோயம்புத்தூருக்கு. அடுத்த வாரம் நாளைக்கு எங்க போறோம் மேடம்? நாளைக்கு எங்க போறோம்? வெள்ளூர் டேம். நாளைக்கு தைப்பூசம் யாரும் காசு தர மாட்டாங்க. அதான் உண்மையான கதை. நாளைக்கு நீங்க யாரும் காசு வர மாட்டீங்க. அவ்வளவுதான். நாளைக்கு தைப்பூசம் யாரும் பண்ண மாட்டாங்க, எல்லாம் கோயிலுக்கு போயிருவாங்க. அதனால தான் நாங்க வந்து அங்க போறோம் நாளைக்கு. அதெல்லாம் உண்மையான கதை மேடம். உண்மை சொல்லுங்க, கதை உண்மையா கேட்டுக்கிட்டு கதை பேசுறீங்க. இதான் ஒன்று சார். அவன் தைப்பூசம் எத்தனை தைப்பூசம் போயிருக்கீங்க? உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆச்சா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. எத்தனை பேர் ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு சார்? அதை திங்க் பண்ணி பாருங்க. அதனாலதான் நாளைக்கு வந்து நாங்க ஏன் அங்க போறோம், அங்க மலை நேச்சர் பெயிங்ஸ் கிளாஸ் பண்ண போறோம் சொன்னாங்க. நேச்சர் பெயிங்ஸ் தான் என்ன சார்? நேச்சர் பெயிங்ஸ் தான் மலைச்சாமி, மலைச்சாமி. அவங்க இருக்கிற ஆத்மாக்கள், நல்ல ஆத்மாக்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இருக்கிற கிளியில அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அதான் வெள்ளக்கார பேரும் நேச்சர் பீயிங். சரிங்களா? 4 நாள் உங்களுக்கு என்ன பண்ணீங்க? பொங்கல் ரைட்டா சார்? அதுக்கு என்ன பண்ணீங்க? நன்றி சொன்னீங்க. யாரு நன்றி சொன்னீங்க? சூரியன், நெக்ஸ்ட் இயற்கை, நெக்ஸ்ட் மலை, அப்புறம் பூமி. அடுத்த நாள் மாட்டுக்கு தேங்க்யூ. நீங்க இருக்கிறனால்தான் எங்களால விவசாயம் செய்ய முடியும். அந்த பால் எடுத்து எங்க குழந்தை கொடுத்துருக்கோம். இதான் சார் உண்மை. இதான் வந்து உண்மை. இதான் வந்து டிராவிடனோட அம்மலாவோட பரம்பரமா கடவுள் இல்லாதது. இதான் நம்மளோட கல்ச்சர். பொங்கல் இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கோம். உண்மையாலே சார் இதெல்லாம் வந்து நம்மளா கிரியேட் பண்ணது சார். நம்மளா கிரியேட் பண்ணது. இங்க போனோம், அந்த கோயில் போனோம், இது பண்ணோம், அது பண்ணோம், நம்மளா கிரியேட் பண்ணது சார். அந்த பொங்கல் தான் சார் உண்மையான நம்மள மனிதரா இருந்து ஒரு நேச்சருக்கு ஏன் வந்து நன்றி. அந்த பொங்கல் எங்க சார் காமிக்கிறீங்க? அது இல்லாம எனக்கு நடக்குமா சார்? நடக்காது. இந்த நாட்டு சார் சூரியனுக்கு எத்தனை கோயில் இருக்கு சார்? I don't know. I don't know. அது கும்பிடுங்க. அந்த மாதிரி எல்லா குடும்பமும் உலகம் போய் சந்தோஷமா இருக்கும். அதை நாங்க எதிர்பார்க்கிறோம். நெக்ஸ்ட், our mission is health is a birthright. ஹெல்த் வந்து எல்லாருக்கும் ஒரு birthright. பறக்கும் போது யாரும் வியாதியா இருப்பாங்க. ஏதோ நம்ம சாப்பிட்டோம், பழக்க வழக்கனால இந்த மாதிரி ஆயிட்டோம். அதனால நம்மளே சொந்தமா நம்மளே குணப்படுத்தாங்க. இந்த ஹீலிங் வந்து இதை வச்சு நாங்க எல்லாத்தையும் கொடுக்க விரும்புவோம். எல்லாத்தையும் நான் கொடுப்போம். எவ்வளவு பேர் வரோம் நான் கொடுப்போம். இந்த வருஷம் மே அல்லது ஏப்ரல் மாசத்துல நாங்க என்ன பண்ணோம், ஒரு ப்ரோக்ராம் எவ்ரி வுமன் ஒன் வான். ஒரு சின்ன புக் அடிச்சு ஒரு வான் வச்சு அந்த புக்கில் எழுத போறோம். தலைவலிக்கு, அதாவது பொம்பளைங்க அன்னாடும் நோக்குன பிரச்சனைகள். நம்பர் 1 தலைவலி எப்படி விளையாடுறது, நம்முடைய தூக்கம் எப்படி விளையாடுறது, நெக்ஸ்ட் வந்துட்டு மாத வலி எப்படி விளையாடுறது, ஆசிடி மூட்டு வலி, இதெல்லாம் எழுதி நாங்க எல்லாத்துக்கும் லேடிஸ் கொடுக்க போறோம் சார். அவங்க வச்சு இதை வீட்டுல வச்சுட்டு அவங்க சொந்தமா செய்ய போறாங்க. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். we going to give it to you.
எங்க நோக்கம் வந்து every home should have one home. யாருக்கு பல்வலி இருக்கு? யாருக்கு இப்ப பல்வலி இருக்கு? யாருக்காவது பல்வலி இருக்கா? இருக்கா சார்? எவ்வளவு நாள் பல்வலி இருக்கு? 3 மாசம் பாருங்க. வாங்க டாக்டர் பாத்தீங்களா? டாக்டர் பாத்தீங்களா சார்? டாக்டர் பாத்தீங்களா? ஏன் பாக்கல? இயற்கை விட்டுருங்க. பல்வலி இயற்கை உங்களுக்கு அப்படியே பல இடத்தில் ஒன்று சார் மேல ஏற்க சார். பல்வலி இயற்கையா வராது சார். நீங்க பார்க்க போட்டீங்களா? அப்ப என்ன பண்ணுங்க? கையில என்ன முடிச்சிருக்கீங்க? யார் கொடுத்தா உங்களுக்கு? அது கொடுத்தோம். ஓகே, பல்லுக்கு வலிக்குது. சரி, இது கொஞ்சம் மருந்து இருக்கு. இது தூக்க மாத்திரை. இது வந்துட்டு என்ன மாத்திரை மேடம்? நரம்பு சம்பந்தம் மாத்திரை. ரைட்டு. எனக்கு 2 பயன்வான் வேணும். யாரு பயன்வான்? பயன்வானா சார்? வாங்க நீங்க. 2 பயன்வான். 2 பயன்வான். பயன்வானா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. ஓகே, சொல்லுங்க. சார் என்ன பண்ணுவீங்க சார்? இது வந்து ஒரு டெக்னிக். நம்ம உடலுக்கு எது முடிக்குதோ எது முடிக்க ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் கத்துட்டு நம்மளே செய்யலாம். இது உடம்பு முடிக்கல, இது நல்லா அந்த மாதிரி செஞ்சு நம்மளே செஞ்சுக்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ணீங்க சார்? வாங்க சார். இது வந்து ஒரு இடம். இதுக்கு வந்து ஸ்பிளிட் சக்கரம். இதுக்கு எது நல்லதோ எது கெட்டதோ அதுக்கு தெரியும். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க சார்? வச்சுக்கீங்க. புரியுங்க சார்? புரியுங்க சார்? நல்லா வைங்க சார். இதை நான் தள்ளு போறேன் சார். அங்க ஒரு புஷ் வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ண போறோம். சரியா? நான் பாருங்க ஸ்டாப் பண்ண போறேன். புரியுங்க? You know what? You are strong. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. உட்காருங்க சார். உட்காருங்க சார். உட்காருங்க. ரைட்டா? வெரி குட். நீங்க பண்ணுங்க சார். ஓகே. அவங்க என்ன பண்ண போறாங்க? இந்த கையில வந்து இந்த மருந்து குடிக்க போறாங்க. இவர் வந்து தூக்க மருந்து குடிக்க போறாங்க. இவர் வந்து நரம்பு வலி மருந்து. 2 டெக்னிக் தான் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டாங்க. குடிக்க. Okay, right? Are you ready? 1, 2, 3, 4, 5. புடிங்க சார். நல்லா புடிங்க சார். சார் நான் சீ சொல்றேன் சார். அவங்க எல்லாம் ஏமாத்த சொல்லுவாங்க. நல்லா காத்த புடிங்க சார். இல்லாத ஜோக் பண்றீங்க சார். இல்லாத ஒண்ணுமே நீங்க வணக்கம். பட்ரை சரியா? பாத்தீங்களா சார்? இந்த மருந்து உடலுக்கு பிடிக்கணும். சரி, இது கொஞ்சம் மருந்து இருக்கு. இது தூக்க மாத்திரை. இது வந்துட்டு என்ன மாத்திரை மேடம்? நரம்பு சம்பந்தம் மாத்திரை. ரைட்டு. எனக்கு 2 பயன்வான் வேணும். யாரு பயன்வான்? பயன்வானா சார்? வாங்க நீங்க. 2 பயன்வான். 2 பயன்வான். பயன்வானா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. ஓகே, சொல்லுங்க. சார் என்ன பண்ணுவீங்க சார்? இது வந்து ஒரு டெக்னிக். நம்ம உடலுக்கு எது முடிக்குதோ எது முடிக்க ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் கத்துட்டு நம்மளே செய்யலாம். இது உடம்பு முடிக்கல, இது நல்லா அந்த மாதிரி செஞ்சு நம்மளே செஞ்சுக்கலாம். சரியா? இப்ப என்ன பண்ணீங்க சார்? வாங்க சார். இது வந்து ஒரு இடம். இதுக்கு வந்து ஸ்பிளிட் சக்கரம். இதுக்கு எது நல்லதோ எது கெட்டதோ அதுக்கு தெரியும். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க சார்? வச்சுக்கீங்க. புரியுங்க சார்? புரியுங்க சார்? நல்லா வைங்க சார். இதை நான் தள்ளு போறேன் சார். அங்க ஒரு புஷ் வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ண போறோம். சரியா? நான் பாருங்க ஸ்டாப் பண்ண போறேன். புரியுங்க? You know what? You are strong. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு.
உட்காருங்க சார், உட்காருங்க சார், உட்காருங்க உட்காருங்க. ஓகே ரைட்டா? ஓகே வெரி குட். நீங்க பண்ணுங்க சார். ஓகே அவங்க என்ன பண்ண போறாங்க, இந்த கையில வந்து இந்த மருந்து குடிக்க போறாங்க. இவர் வந்து தூக்க மருந்து குடிக்க போறாங்க. இவர் வந்து நரம்பு வலி மருந்து 2 தான் இதெல்லாம் சாப்பிட்டாங்க குடிக்கிறது. ஓகே ரைட்டா? ஆர் யூ ரெடி? 1 2 3 4 பிடிங்க சார், நல்லா பிடிங்க சார். சார் நான் சொல்றேன் சார், அவங்க எல்லாம் ஏமாத்த சொல்லுவாங்க. நல்லா காத்த பிடிங்க சார். இல்ல சார் ஜோக் பண்றீங்க சார். இல்ல சார் ஒண்ணுமே நீங்க வணக்கம் சார். பட்ரை பண்ணுங்க, பட்ரை பண்ணுங்க சரியா? பாத்தீங்களா சார், இந்த மருந்து உடலுக்கு பிடிக்கணும். இந்த மருந்து உடலுக்கு பிடிக்கும். இவர் பாப்பமா இன்னொரு பயம் சார். சரி அது குடிங்க சார். இந்த 2 சேர்த்து குடிங்க சார். நல்லா பவர் இருக்கும் சார். குடிங்க நல்லா பவர். ஐயோ அது தூக்கம் ரொம்ப மோசமா இருக்கியா? அதுக்கு தமக்கல போகுது அவருக்கு, ஒண்ணுமே இல்லை அவருக்கு. அந்த மாதிரி கொஞ்சம் முடிச்சா இருக்கு. அது கூட இல்லை சார். பாத்தீங்களா? நீங்களே வாங்க சார். Ready? Very strong? Okay. You're very strong, huh? Ready? நான் மறந்தா நான் நிக்கிறேன். நான் ஒண்ணுமே நிக்கல சார். என்ன சொல்றேன் சார்? சாங்க இருக்கீங்களா? சார் இப்ப வந்து சில இடம் இருக்கு சார். அந்த இடத்துல நம்ம போட்டு நம்ம தெரியும் எது நல்லது எது நல்லது. சரிங்களா? அதே மாதிரி நீங்க ரெடியா சார்? அப்பா மாதிரி என்ன வயசு இருக்கு உங்களுக்கு? 58 வயசு. ட்ரை பண்ணாம ஆனா உங்களுக்கு ரைட்டா இருக்கு, ரைட்டா இருக்கு தாங்க. அப்படி பண்ணுங்க. ஓகே உங்களுக்கு வந்து மத்தவங்க உங்களுக்கு இல்ல சார் அதை பிடிக்கல. வாங்க சார், வாங்க சார், வாங்க. டோன்ட் வரியா. இதுல ஒரு ஜாமா இருக்கு சார். உங்களுக்கு என்ன தெரியுமா உங்களுக்கு? சரி ரைட்டு கை வைங்க சார். அதே பண்ணி படிக்க ரைட். You're strong, huh? You're strong. Okay. Hold this way. Don't say. Ready? Ready, sir? Sorry. நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன் சார். நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு சார். நம்ம செக் பண்ணலாம். நீங்க போறீங்க உங்க வேலை உங்களுக்கு நீங்க தானே வேலை அப்படி வந்து செக் பண்ண அதெல்லாம்
இதே மருந்துக்கு வந்து சைட் எஃபெக்ட் இருக்கும். எல்லா மருந்தும் சைட் எஃபெக்ட் இருக்கு சார். சில பேர் வந்து அவங்க 2-3 மருந்து கொடுப்பாங்க. ஒரு மருந்தை வந்து உண்மையிலே வேலை செய்யும், இன்னொரு வந்து சைட் எஃபெக்ட் போக்குறது. யார் யூஎஸ் போயிருக்கீங்க? anyone have been to US போயிருக்கீங்களா? யாரும் யூஎஸ் போனது இல்லையா? யூஎஸ்ல போனாங்க சார், டிவில வந்து மருந்து வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. அவன் போடுவான் சார், எல்லாம் அழகா போடுவான் சார். போட்ட பிறகு இந்த மருந்து குடிச்சாக்கா உங்களுக்கு இது வரும், இது வரும், இது வரும், இது வரும், இது வரும், இது வரும், ஒரு லிஸ்ட் போட்டுருவான் சார். அதெல்லாம் சொல்லுவாங்க சார், இந்த மருந்து குடிச்சாக்கா உங்களுக்கு தற்கொலை பண்ண நன்மை வரலாம். அது போடுவான் சார். சீரியஸ்லி ஐ அம் நாட் ஜோக்கிங். உங்களுக்கு இது வரும், லிவர் வரும், இது வரும், தூக்கம் வரும், நீங்க வண்டி ஓட்ட கூடாது, இந்த மாதிரி சாப்பிட்டாக்கா எல்லாம் போட்டுட்டு கடைசியில இந்த மாதிரி இந்த போய் டாக்டரை பாருங்கன்னு சொல்லிடுவான் சார். அவங்களோட சைட் எஃபெக்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த மருந்து சைட் எஃபெக்ட் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு செக் பண்ணுங்க. டாக்ஸிக் எனர்ஜி, டாக்ஸிக் எனர்ஜி இந்த வரைக்கும் வந்து அந்த 2 மருந்துல நீங்களே டெஸ்ட் பண்ணுங்க. டாக்ஸிக் எனர்ஜி நான் என்ன பண்ண போறேன், என் வாண்ட் எடுத்து அந்த டாக்ஸிக் எனர்ஜி வெளியாக்க போறேன். ஹீலிங் வாண்ட், சக்தி கோல், அந்த மருந்து இருக்கிற டாக்ஸிக் தான் விஷத்தன்மையோட எனர்ஜி தான் போக்குங்க. சைட் எஃபெக்ட் போக்குங்க. 1 2 3 4 5 1 2 3 4 5. இந்த சக்தி கோல் வந்து அது இருக்கிற விஷம் சக்தி எல்லாத்தையும் விளையாக்கிறோம். 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5. ஓகே, எல்லாம் விளையாச்சு. இப்போ வந்து 0 டாக்ஸிக் இருக்கு. வாங்க சார், ஆர்டர் என்ன பண்ணுங்க? எப்படிங்க தூக்கிங்க? குட் குட். புரியுங்க புரியுது சார்? ரெடியா? நல்லா புரியுங்க? ரெடியா? இப்ப வேலை செய்யும். இப்ப நிச்சயமா வேலை செய்யும். ஆனா சைட் எஃபெக்ட் இருக்கும், சில பாய்சன் அதுல இருக்கும், லிவருக்கு போவோம், இதெல்லாம் பண்ணோம் சார். அதனால தான் நாங்க என்ன பண்றோம் சார், இது எல்லாமே நாங்க ஹீல் பண்ண பார்க்கணும். நீங்க வாங்க சார், நீங்க மேல வந்து தானே செக் பண்ணுவோம். உங்களுக்கு ரைட் ரெண்டு படிங்க, படிங்க, நல்லா மேல படிங்க. ரைட் சரி. அந்த மாதிரி நம்மளே இதெல்லாம் செய்யலாம். ஹோல் எடுத்து வீட்டுல வந்து வழியா நல்லா கிளீன் பண்ணி பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்கு வழியெல்லாம் போயிடும். அந்த இந்த சக்தி போயிட்டா அதெல்லாம் தம்பெல்லாம் போயிட்டு உங்க உடம்பு நல்லபடியா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதான் ஓகே. அப்ப திருப்பி எடுத்துக்கல மேடம், எடுத்துக்கல யோசிக்க சொல்லுங்க.